நிலச்சரிவால் உருகுலைந்த வயநாட்டில் உயிரிழப்பு எண்ணிக்கை 350 தாண்டியது. மீட்புப் பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விளக்கம். நிலச்சரிவில் புதைந்தவர்களின் உடல் வெப்பநிலையை உணரும் ட்ரோன்களை கொண்டு தேடும் பணி தீவிரம். களத்தில் இடைவிடாது பணியாற்றும் மீட்புக் குழு. கேரளாவில் தீவிர மழையின் தாக்கத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள மாடல் பாராமீட்டர்ஸ் நிறுவன அரசு திட்டம். வயநாடு பேரிடரின் மூல காரணம் குறித்து விரிவான ஆய்வு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் பினராயி விஜயன் பேட்டி. கேரளாவில் தீவிர மழையின் தாக்கத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள மாடல் பாராமீட்டர்ஸ் நிறுவ அரசு திட்டம். வயநாடு பேரிடரின் மூல காரணம் குறித்து விரிவான ஆய்வு செய்யப்படும் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் பேட்டி. சென்னையில் 5 தனியார் நட்சத்திர ஹோட்டல்களின் மதுபான கூடங்கள் மூட உத்தரவு. விதிமுறைகளுக்கு புறம்பாக செயல்பட்டு வந்ததால் உரிமங்கள் தற்காலிக ரத்து. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த அண்ணாமலை வலியுறுத்தல். ஆகஸ்ட் 20 முதல் பாஜக சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் தாமதம் ஏற்படுவது ஏன் என்ற கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். ஒரு தரப்பினர் நீதிமன்றம் சென்றுள்ளதால் நிலம் கையகப்படுத்துவதில் தாமதமாவதாக விளக்கம். காவிரி விவகாரம் தொடர்பாக திமுக அரசில் உள்ளவர்கள் கர்நாடக அரசை எதிர்த்து ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என அண்ணாமலை கேள்வி. அமைச்சர் துரைமுருகன் கர்நாடக காங்கிரஸ் அரசிடம் காசு வாங்கிவிட்டாரா என்ற சந்தேகம் எழுவதாகவும் பேட்டி. மயிலாடுதுறை மாவட்டத்தை வந்தடைந்தது காவிரி நீர். சிறப்பு பூஜைகள் செய்து மலர் தூவி வரவேற்ற அதிகாரிகள். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 4 புதுக்கோட்டை மீனவர்கள் கைது. தமிழ்நாடு மீனவர்களுக்கு எதிராக இலங்கை கடற்படையினர் தொடர் அத்துமீறல். குஜராத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட லாரிக்குள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஹமாஸ் அமைப்புக்கு இஸ்ரேல் பிரதமர் அழைப்பு. வெற்று அறிவிப்புகள் வேண்டாம் என்று ஹமாஸ் அமைப்பின் தலைவர்கள் விமர்சனம். ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் சாதிபாரா இந்தியாவின் லக்ஷயா சென் இன்றைய அரையிறுதிப் போட்டியில் 2ஆம் நிலை வீரர் விக்டர் ஹாக்சல்சனை எதிர்கொள்கிறார். சோமாலியாவில் தனியார் தங்கும் விடுதிக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல். துப்பாக்கிச்சூடு மற்றும் வெடிகுண்டு தாக்குதலில் 32 பேர் உயிரிழந்த சோகம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 3வது பதக்கம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்ட மனு பாக்கர். துப்பாக்கிச் சுடுதல் 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் 4வது இடத்தில் இடம் பிடித்து ஏமாற்றம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.